السلام عليكم ورحمة الله وبركاته. يا ربي وجل رجائي غير منكس لديك وجل حسابي غير منخرم قلت بعبدك في الدارين إن له صبرا ما تطدوه الأهوال ينهزم مولاي تجام بصلاة من دائمة على النبي بمنهل ومنسجم مارنا هتذبات البنير وسبا واتراب الغيساد ليس بالنغم يا صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم نحمده ونصلي على خير الانام وعلى آله الإله وأصحابه الكرام أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون فلا تعلم نفس ما أخفي لهم من قرة عين جزاء بما كانوا يعملون. وقال أيضا سبحانه وتعالى إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. وقال النبي صلى الله عليه وسلم من ورخ مؤمنا وكأنما أحياه. கண்ணியத்திற்கும் உயர் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, அருமையான சிறுவர்களே, ஆங்காங்கே தங்களை வீடு இல்லங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது அன்பான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் உயர் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, இன்றைய தினம் மகான் தக்கா சாஹிப் நாயும் அலி அல்லா தன்னுடைய அறிவிய அருமை மகனாராகிய சையீது சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனாக்கிபு ஷரீஃபை வாழ்க்கை வரலாறுகளை சொல்லும் முகமாக இந்த அடியனுக்கு நிர்வாகத்தார்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் அல்லாஹுக்கே. அருமையான பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி. சிலருடைய விழாப்புறங்களெல்லாம் தன்னுடைய படுக்கைகளை விட்டும் விலகி இருக்கும். இரவு நேரத்தை தஹஜ்ஜத் தொழுவதற்காக வேண்டி, இபாதத் செய்வதற்காக வேண்டி சில மனிதர்களுடைய விழாப்புறங்களெல்லாம் படுக்கை விட்டும் நீண்டிருக்கும் என்று தன் திருமறையில் கூறுகின்றான். அந்த நன்மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது தொடர்ச்சியாக சொல்கின்றான், யதூன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமான் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த நன்மக்கள் சதா காலமும் அல்லாஹ்வை துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் பயந்த நிலையிலையும் அவருடைய ரஹமத்தை ஆதரவு வைத்த நிலையிலையும் தாங்களுக்கு ரிஸ்க் கொடுத்த அவைகளை பற்றியெல்லாம் நல்ல முறையில் செலவு செய்வார்கள். இந்த நன்மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது தொடர்ச்சியாக சொல்கின்றான், ஃபலா தாலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அய்னின். எந்த மனிதர்களும் அவளுக்கு என்னென்ன தயாரிக்க வைக்கப்பட்டதோ ஆகிரத்திலே கண் குளிர்ச்சியாக எவையெல்லாம் சந்தோஷமாக கொடுக்கப் போகின்றன ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதையெல்லாம் அவர்கள் அறியவே முடியாது. எந்த நன்மக்களும் விலகிக் கொள்ள முடியாது.
அப்படி மகத்தான எதற்காக ஜஸாமிமாக்கான் அமரோன் அவர்கள் செய்த துனியாவில் செய்த நல்ல அமலின் காரணமாக மகத்தான கூலியை அல்லாஹ் வழங்க இருக்கிறான் என்று தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்ற போது இன்னல்லாஹ் மஅல்லதீ நத்தக வல்லதீனஹும் மூஸினூன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அல்லாஹ்வை முற்றிலும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து இருக்கிறான். யாரெல்லாம் சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் உபகாரம் செய்கின்றார்களோ நல்ல காரியங்களை செய்கின்றார்களோ இவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய மகான்களை எல்லாம் இறைநேச செல்வர்கள் எல்லாம் போற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திக்ருல் அன்பியா இபாதத்தும் திக்ரு சாலிஹீன கஃபாரா. நபிமார்களை பற்றி பேசப்படுவதெல்லாம் ஒரு இபாதத்தாக நல்ல வணக்கமாக மேற்கொள்ளப்படுகின்றது. சாலிஹீன்களால் நன்மக்களை பற்றி பேசப்படுகின்ற போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய சிறு சிறு பாவங்கள் இருந்தாலும் இந்த நன்மக்களை பேசும் முகமாக அவளுடைய வரலாறுகளை சொல்லும் முகமாக அவருடைய மனாக்கிபுகள் கீர்த்திகளை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்முடைய சின்ன தவறுகள் இருந்தாலும் கூட இதையெல்லாம் மன்னிக்கப்படுகிறது, தென்ற குற்றமாக அமைகிறது என்று மாநபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸிலே பார்க்கின்ற போது மண் வர்ரக முஃமினன் கஅன்னமாஹியா, எந்த ஒரு மனிதன் ஒரு முஃமினுடைய ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தார்களோ அவருடைய வரலாறை அவன் எடுத்து கிடைக்கின்றானோ அவருடைய மரணத்துக்கு பிறகும் கூட அவளை ஹயாத்தாக்கி வைத்ததை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாம் இந்த இறைநேச செல்வர்கள் எல்லாம் பற்றி பேசுகின்ற போது அவரெல்லாம் வஃபாத்தானதுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவளை வரலாறுகளை நாம் சொல்லுதுமாக அவளை ஹயாத்தாக்கி வைத்ததுமாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் பிரகாரம் நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய தினம் மகான் செய்வமு சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா இவருடைய வரலாறை நான் இதுவரையில் நான் பார்த்தது இல்லை. இன்றைய தினம் அவர்கள் எனக்கு தந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக அவர்கள் வரலாறை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல நசீப் எனக்கு கிடைத்தது என்பதை நான் ஆரம்பமாக நான் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறேன். இதை கோர்வை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாமா ஹாமிது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவருடைய மகனாரைய முஹம்மது இஸ்மாயில் சூரங்குடி ஆலிம் என்று சொல்வார்கள். அந்த பெருமகனார் தான் மின்ஹத்துல் ஹாலிகிய்யா ஃபி மிதுஹத்தின் சாலிஹிய்யா, மின்ஹத்துல் ஹாலிகிய்யா ஃபி மிதுஹத்தின் சாலிஹிய்யா என்ற அல்லாஹ் ஒரு வரலாற்றை மௌலிதி அடிப்படையில் நமக்கு ஹிக்காயத்து மூலமாக சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நன்மக்கள் யார் என்று சொல்கின்ற போது தெக்கா சாஹிப் நாஹிம் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருமை மகனாராகிய செய்வமு சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று சொன்னால் ஹிஜ்ரி 1242 அவர்கள்தான் நம்முடைய காயில்மா நகரத்திலே பிறக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே தன் தந்தையிடத்திலே கல்வி கற்கிறார்கள். அழகிய குணத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். அவள் காலத்திலே இவளுக்கு நிகரான யாருமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் மகானாக விளங்கினார் என்பதும் இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு தருகின்றது. பெரும்பெரும் உலமாக்களெல்லாம் கல்வி கற்று பெரும்பெரும் மாணவர்கள் எல்லாம் தன்னுடைய மாணாக்களாக கொண்டு பெருமகனாக வாழ்ந்தவர்கள்தான் அல்லாமா செய்வமு சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். 81 வயது வரை தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்து நல்ல அமலை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவளை வரலாற்றுகளை சொல்கின்ற போது இங்கே சொல்லி காட்டினார்கள். அந்நாந்திம மௌலிதின் அலா ஷேக் பதில் ஷரீத் முஹிலிதா, எனக்கு யார் சொல்கிறார்? ஹாமிது வலி நாஹிம் ரலியல்லாஹுடைய மகனார் முஹம்மது இஸ்மாயில் சூரங்குடி ஆலிம் அவர்கள் சொல்கின்ற போது இவருடைய கராமத்துகளையும் இவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் என்னுடைய காலத்தில் இருந்த மக்கள் அதை எடுத்து சொல்லும் முகமாக எனக்கு பழித்த போது நான் அதை கொஞ்சம் தயங்கினேன். ஏனென்றால் நான் அதுக்கு தகுதி இல்லை என்பதால் தன்னை ஒப்புவிக்கிறார்கள். ஃபி இஜாபத்தி சுவாலிஹிம் அதிமாஹில் எத்தீல் ஹாதில் சினா ஒளி ஹிஃபத்தில் பிலா, இப்படி நான் தட்டி குளித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள்
எனக்கே தூண்டியது அவளுடைய வாழ்க்கை வரலாறுகள் நான் எழுத்து முகமாக நான் செயல்பட வேண்டும் என்ற நியத்திலே தான் இப்போ அஜப்துகும் அந்த மக்களுக்கு நான் நான் எடுத்து வைக்கிறேன் என்று தன்னுடைய வரலாறுகளை எடுத்து சொல்கிறார்கள். என்னுடைய இல்மையை அதிகப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்வதற்காக வேண்டியும் இந்த நியத்தோடு நான் ஈடுபடுவேன் என்று தன்னுடைய கோர்வையை ஆரம்பிக்கிறார்கள். பயான் பதி என்று சொல்லக்கூடிய அழகான விளக்க உரைகளெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறார்கள். நான் இதை சுருக்கமாகவே நான் சொல்லிக்காட்டு என்று தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி காட்டினார்கள். நீண்ட சம்பவம், அதை நான் சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றேன். அந்த பெருமகனாருடைய வாழ்க்கை என்ன என்று சொல்கின்ற போது, எந்த அளவுக்கு அவருடைய மக்களை எல்லாம் மதித்தார்கள் என்று சொல்கின்ற போது, அன்னோ ஹுக்கிய அன் புலவர் முகமது அப்துல் ரஹ்மான் ஆலிம் அல் காஸ்மீர் என்ற பெருமகனார் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், சையதுனா சையத் சாலிஹ் ரலியல்லாஹு அவர்கள் கொல்புமா நகருக்கு செல்கிறார்கள். மக்களை எல்லாம் தீன் பக்கம் அழைக்கிறார்கள். அவரையெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்கள். மக்கள் எல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். அவர்களிடத்தில் யாரெல்லாம் பையச் செய்ய வேண்டுமோ அவர்களெல்லாம் பையச் செய்தார்கள். தங்களை நேரான பாதையில் பக்கம் அழைத்தால் வஹதாஹும் இலல் கிவாம் வக்தன் கல்லமா ரஜுலுன் சாஹிபு ஷாக்கன் ஃபி விலாயத் ஷைக் சுய்கத். இந்த நேரத்திலே ஒரு மனிதர் பேசிக்கொண்டிருக்கிறார் தன் தோழரோடு. இவர் என்ன ஒரு பெரிய ஷெய்கா, இவர் கராமத்து இருக்கின்றதா என்றெல்லாம் ஒரு கேள்வியமாக ஒரு சந்தேக நோக்கத்தோடு பேசுகின்ற போது, இந்த நேரத்திலே இது சாஹ ரஜுலுன் மினல் முத்தமஸ்ஸிகீன் பிதைலி ஷைக், அவளை பட்டி பிடித்த அந்த ஷெய்க் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகனார் இவளை பிடித்து கேட்கிறார்கள், இது சாஹ ரஜுலுன் மினல் முத்தமஸ்ஸிகீன், யாரெல்லாம் அந்த சிவமுசாலி அவர்களை பற்றி பிடித்தார்களோ அந்த மனிதில் ஒருவர் சத்தமொழிகிறார், ஏ மனிதா அலா தரா அன்னஹாதலி தஷுக்கு ஃபி ஷைக் மிக்வாம், இது மகானுடைய விஷயத்திலே சந்தேகம் இருக்கின்றாயா, உனக்கு என்ன நிலைமை ஏற்பட போய் என்று அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள். உடனே அந்த மனிதன் தடுமாறிவிட்டான். நான் என் மனசிலே நான் சொன்னேன், உண்மையிலேயே இவர் ஒரு சேவமசாலி அவளை பற்றி சொல்கின்ற போது, இவர் உண்மையிலேயே ஒரு மகானாக இருக்குமேயானால் என் கனவிலே அவர் தோண்ட வேண்டும். யார் சொல்கிறார்? எவன் சந்தேகப்படுகிறானோ அவன். இன்கான கமா உசிபோ யஹுதுல்னி ஃபில் மனாம் ஃபநாம பைனமாக நாய்சனு யக்தான் ஹதுலு ஷைக். இந்த நேரத்திலே அவன் தூங்கி கொண்டிருக்கின்ற போது கனவிலே சையதுனா சையத் சாலிஹ் ரலியல்லாஹு அரசர் உருவ அமைப்பிலே வருகிறார்கள். உடனே அவன் பார்த்து எழும்புகிறான். இதை பார்த்த நேரத்திலே மன்னிப்பு கேட்கிறான். நான் தவறான எண்ணத்தை நான் உங்கள் மேல் ஏற்படுத்தி கொண்டேன், நீ மன்னித்துக் கொள்க என்று சொல்லி தன் தவறை பற்றி திருந்தினான் என்பதாக அது வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று ஒவ்வொரு வரலாறுகளை சொல்லுமையானால் அதிகமாக இருக்கின்றதை நாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லி காட்டுவோம். அதே போன்று இந்த பெருமகனார் ரலியல்லாஹு அவர்கள் அன்னஹு மின் முஹம்மது லப்பஹில் ஆலிம், அவருடைய குலஃபாக்கள் ஒரு மனிதர் சொல்கிறார், அவருக்கு பேர் யுதுஆ பி ரமதான் ஹாஜ், ரமதான் ஹாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அழைக்கப்படுகிறார். அவர் நேரடியாக மஸ்ஜிதுல் ஹரம் ஷரீஃபுக்க வேண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நேரத்திலே தன்னுடைய தோழமார்களை விட்டு அவர் திரும்பிவிட்டார், இடம் தவறிவிட்டார். இந்த நேரத்திலே ஒரு சுருத்தி என்று சொல்லக்கூடிய போலீஸ் அதிகாரி அவளை சந்தித்து அவன் நண்பர் அமைப்பிலே சென்று கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இரவு நேரம் வருகின்றது. இதையெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால், மகான்களுடைய வரலாறுகளை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படி பாதுகாக்கலாம் என்பதற்காகத்தான் இதுபோல சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த நேரத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த சுரத்தி அந்த போலீஸ் அதிகாரி இவர்களுக்கு பொருளை எல்லாம் அபகரிக்க வேண்டியும் அதை திருடிருக்க வேண்டியும் தீனா திருகம் என்று சொல்லக்கூடிய காசுகளை பணங்களை எல்லாம் அது அப்படியே அபகரிக்க வேண்டிய நியத்திலேயே போலீஸ் அதிகாரி சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அந்த மனிதர் சொல்கிறார், என்னை கொண்டு விடாதீர், நான் 2 ரக்காத் தொழுக வேண்டும். எந்த நேரத்திலே பாருங்கள், பயங்கரமான நேரத்திலேயும் கூட அந்த மகான்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை என்பதற்காகத்தான் இது போன்ற வரலாறுகள். லா தக்துல்னி ஹத்தா சல்லைத்து ரக்காத்தை,
2 ரக்காத் நான் தொழ வேண்டும், என்னை நீ விட்டுவிடு, என்னை கொண்டு விடாது என்று சொல்கின்ற போது அப்பொழுது அந்த மனிதர் போலீஸ் அதிகாரி நினைக்கிறார், சரி இவர் தொழுகட்டும், தொழுகக்கூடிய மத்தியிலேயே அவருடைய பொருளை எல்லாம் நாம் அபகரித்து விடலாம் என்ற கெட்ட எண்ணத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அந்த மனிதர் தன்னுடைய ஷைகாகிய செய்முசாலி வெளியல்லாத ரகசியமாக அழைக்கிறார். வதா ஷைഖ ஃபீ சிர்ரிஹி முஸ்தகீதன் பிஹி சும்மத் லப்பஸ பில் இஹ்ராம். அழகான ஹிகாயத்தை அலாமா கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த பெருமகனார் செய்முசாலி வெளியல்லாத ரகசியமாக இறைச்சிப்பு தேடுகிறார். கொஞ்ச நேரத்திலேயே அந்த சுரத்தி அந்த போலீஸ் அதிகாரி அப்படியே அவன் பயந்து எந்த மனிதரை கொலை செய்து நாடினாரோ, பொருளை அபகரிக்க வேண்டிய நாடினாரோ அப்படியே அவர் தடுமாறிவிட்டார். கொஞ்ச நேரத்திலே அவர் இவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். அதற்கு பிறகு இவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் போய்விடுகின்றார். இந்த யார் இதை கோரி செய்தாலோ மகானவர் சொன்னார்கள், அந்த முஹம்மது லப்பையில் ஆலிம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகனார் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தையில் அந்த மனிதர் நேரடியாக ஹஜ்ஜி செய்கிறார். ஃபஅத்தா மாஹும் மனாசிகில் ஹஜ், ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். ஹஜ்ஜு உம்ராவுடைய காரியங்களை நிறைவேற்றி தன் தாயகம் திரும்பி வந்தார் என்ற அருமையான வசனத்தை கோட்டி காட்டுகிறார்கள் அல்லாமா ஹாமி ஒளி நாஹிம் அலியல்லாத்தான். அருமையான பெருமக்களே, இந்தந்த பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் சொல்லுகின்ற போது எப்படிப்பட்ட பெருமகனார் வாழ்ந்து வந்தால் என்பதுதான் இந்த வரலாறுகள் நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கின்றது. பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோம் என்றால் அந்த காலத்திலேயே கராமத்துகளை மறுக்கக்கூடிய இறைநேச செல்வர்களையும் கிண்டலாக பேசக்கூடிய காலத்திலே தான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் நாதாளி வலியன் கது ஆதல்து பில் ஹர்ப். எவனுக்குரிய எனக்குள்ளே ஒளியை அவன் பகைக்கின்றானோ, அவன் பொறாமைப்பட்டு பேசுகின்றானோ, நான் அவனிடத்தில் போரிட தயாராக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் குர்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னதாக. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று சொல்கின்ற போது அந்த சம்பவம் அவருடைய அப்பா தான் ஹாமி ஒளி நாயனுடைய பெரிய அப்பா தான் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் மக்களுக்கு தீனை போதிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் கேலியும் கிண்டலும் பெண்ணிக்கொண்டே இருந்தார். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவர்கள் கேலியும் கிண்டலும் ஜாஸ்தியாக இருக்கின்றது. இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதே போன்று கிண்டலும் கேலியும் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த மனிதனை அதப்பாக ஒழுக்கமாக சொல்லி, ஏ மனிதா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஹதீஸை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு பிரியமில்லை என்று சொன்னால் நீ வெளியே சென்று விடு. அதற்காக மஜ்லிஸிலே வைத்து என்னை கேலியும் கிண்டலும் பெண்ணாத என்று பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த மனிதர் பிடிவாதமாக அவளை இன்கார் செய்து கொண்டும் தலையை ஆஸ்தி கொண்டும் கேலி பண்ணி கொண்டே இருந்தார். உச்சகட்டத்தை அடைந்த போதுதான் உடனே பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு தன்னுடைய ஷைகாய ஒஜுஹுத்தீன் என்று சொல்லிய செய்கை அழைக்கும் போது திடீர்னு ஒரு நாய் உள்ள பூந்து அந்த மனிதன் எந்த மனிதன் கேலி பண்ணினானோ, கிண்டலாக பேசிக்கொண்டிருந்தானோ, அவருடைய நாவு அப்படி துண்டி கீழே விழுந்து ஒரு நாய் அப்படி தூக்கி வீசிட்டு போனதாக அவருடைய மனாக்கிப் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, இதையெல்லாம் நமக்கு படிப்பனையாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்படி ஒவ்வொரு மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்ற போது இறைநேச செல்வர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு மகத்தான வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவும் ஹதீதும் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நமக்கு எடுத்துரைக்கின்றே தவிர ஏனோ தானே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கின்ற போது அந்த பெருமகனார் வஃபாத்தாக்கூடிய அந்த நிலையில் இந்த நேரத்திலே மக்கள் பத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பட்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தான் அடக்கப்பட்ட என்பது நாம் தெரிந்த விஷயம். அவள் வஃபாத்தாக்கூடிய அந்த நேரத்திலே ஜனாசாவை சுமதுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் பட்களில் இருந்து வருகிறார்கள். ஃபலம்மா அதௌஹா கஃபஹும் அவ்லுஹா நக்லிஹிமா பில்இஹ்திமாம் ஃபதனாஸு அஸமு அல் கிதால் வல் இக்திஸாம். அழகான வாசத்தை கொண்டு வருகிறார். மக்கள் எல்லாம் அவர்களை ஜனாசாவை தூக்க வேண்டும்,
என்று உறுதியோடு வருகின்ற போது எந்த அளவுக்கு வீணான சண்டைகள் ஏற்படுமோ என்ற அளவுக்கு வந்தது. இந்த நேரத்தில் 2 கூட்டங்கள் பிரிவினாமை ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்திலே செய்வமோ சாலி அவர்கள் சொன்னார்கள், நான் மரணிக்கவில்லை, தூங்கி கொண்டுதான் இருந்தேன். காலனிம் தவீரன், நான் தூங்கி கொண்டுதான் இருந்தேன். ஃபொலா புத்தமின் ஹுரூஜி அல்லான் இலா பத்துக்கள், இப்பொழுது என்னுடைய மரணம் நெருங்கிவிட்ட நேரத்தில் என்னை பட்கல் என்று சொல்லக்கூடிய கர்நாடகா அந்த ஸ்டேட் பக்கம்தான் என்னை அழைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். குல்லி அஹ்லிஹா யுஹ்தில் ஹவுதஜ், என்னை அந்த சந்தூக்கு பெட்டியை அவர்கள் சுமந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அவர்கள் சொன்ன பிரகாரமே அவருடைய மக்கள் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து இரவு நேரத்திலே அவர்கள் வஃபாத்தாக்குடைய நேரம் வருகின்றது. அவருடைய வஃபாத்தான நேரம் புதன்கிழமை இரவு, சஃபர் பிறை 6, 1323 வருஷம் ஹிஜ்ரி. இப்போ நாம் பார்க்கின்ற போது 1436, 1323 கழித்தால் கிட்டத்தட்ட 113 ஆண்டுகளாகிவிட்டது. செய்வமுசாலி அலியல்லா வஃபாத்தாகி, செய்வமுசாலி வஃபாத்தாகி அலியல்லா தலனு 113 ஆண்டுகள் அவருக்கு பிறகும் கூட அந்த பெருமகனாரை பற்றி நாம் சொல்வது என்று சொன்னால் அந்த மகான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரியம் வைத்து விட்டால் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். யா ஜிப்ரீல், வாருங்கள், இன்னல்லாஹ் ஹிப்பு ஃபுலானன், நான் இந்த மனிதனை பிரியம் வைத்து விட்டேன், நீங்கள் எல்லாம் அவர்களை பிரியம் வையுங்கள் என்று சொல்ல, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏனைய மலக்குமார்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். புகாரி ஹதீஸ். எல்லா வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் வந்து நிற்கிறார்கள். வானவர்களே, இன்னல்லாஹ் ஹிப்பு ஃபுலானன், இந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு பிரியம் வைத்து விட்டான், வஹிப்பூஹு, நீங்கள் எல்லாம் அவரை பிரியம் வையுங்கள் என்று சொல்ல, எல்லா வானவர்களும் அந்த மனிதனை பிரியம் வைக்கிறார்கள். அதே போன்று ஒரு மனிதனை அல்லாஹ் கோவிக்க வைத்து விட்டால், இன்னல்லாஹ் ஹிப்பு இபுது ஃபுலானன், மலக்குமார்களே, வானவர்களே, இந்த மனிதனை அல்லாஹ் வெறுத்து விட்டான், கோவித்து விட்டான், எனவே நீங்களும் அவன் மீது கோவப்படுங்கள் என்று சொல்ல, எல்லா மலக்குகளும் அவன் மீது கோவப்படுகிறார் என்று ஹதீஸ் புகாரி சொல்லி பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு விரும்பி விட்டானோ, எந்த மனிதனை அல்லாஹ் பாசம் வைத்து விட்டானோ அவளுக்கு எல்லா விதமான பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்பதுதான் இந்த வரலாறுகள் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி வத்தவாஸ பில் ஹக்கி வத்தவாஸ பிஸ் ஸப்ர். காலத்திமே சத்தியமாக, இன்னொரு சொல்லின்படி அஸ்ர் தொழுகையுமே சத்தியமாக, காலத்தையுமே சத்தியமாக என்றும், இன்னொரு ரிவாயத்தின்படி அஸ்ர் தொழுகையுமே சத்தியமாக. இன்னல் இன்சான், எல்லா மனிதர்களும் நஷ்டத்திலே தான் இருக்கிறார்கள். அரபி இலக்கியத்திலே சொல்வார்கள் அலிஃப்லாம், இன்னல் இன்சான், அல் இன்சான். அந்த அல் இன்சான் என்று சொன்னால் இஸ்திக்ராக் என்று சொல்வார்கள் அரபி இலக்கணத்திலே. எல்லா மனிதர்களும் நஷ்டத்திலே தான் இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சும்மா விடவில்லை, இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர, யார் சாலிஹத்தான அமல் செய்தார்களோ அவர்களை தவிர, ஒத்தவாஸ பில் ஹக்கி ஒத்தவாஸ பிஸ் ஸப்ர், ஹக்கை கொண்டு யாரெல்லாம் ஒருவருக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்களை தவிர, ஒத்தவாஸ பிஸ் ஸப்ர், என்ன கஷ்டங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவரெல்லாம் நஷ்டவாளர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எவ்வளோ அருமையான வார்த்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் மீது பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எதை கொண்டெல்லாம் அவன் சத்தியம் செய்கின்றானோ, ஒஷம்சி உதுஆக ஒல்கமரி தாத்தலாக ஒன்னஜிமி இதாகவா, அதே போன்று என்னென்னை கொண்டு ஒல் ஆதியாத்தில் லபுகன், அவன் எதை கொண்டெல்லாம் சத்தியம் செய்கிறானோ, லா உக்ஸிமு பிஹாதில் பலத், இந்த ஹரம் ஷரீஃபின் மீது சத்தியமாக, ஒத்தீனி ஒஸ்ஸைத்தூனி ஒத்தூரி சீனின வஹாதில் பலதில் அமீன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, தூரிசீனா மூசா நபிக்கு வஹி வந்த, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வஹி வந்த அந்த தூரிசீனா மலை மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, வஹாதுல் பலத் இந்த ஹரம் ஷரீஃபின் சத்தியமாக, அவன் எதை கொண்டெல்லாம் சத்தியம் செய்கின்றானோ அதுக்கு பின்னால் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் இது முக்கியத்துவத்தை காட்டக்கூடியதாக என்று தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் தான் அஸ்ர் தொழுகையின் சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்திலே இருக்கிறது சொன்னால் எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இல்லவே இல்லை. யார் ஈமான் கொண்டு சாலிஹத்தான அமல் செய்தார்களோ, யார் ஹக்கை கொண்டு நேர்மையாக நடந்தார்களோ,
யார் அல்லாமலை செய்து அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்தார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முற்றிலும் வழிபட்டு கொண்டு வந்தார்களோ, இந்த நன்மக்கள் ஜெயம் பெற்று என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த மகான்களுடைய வாழ்க்கையை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த மகான்களுடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லுகின்ற போது அன்னஹு ஹுக்கி அலா சையீத் அஹ்மத் மது பி ஜத்தி ஷேக் ஹுமியம் அன் பனாத்தி தமாத் விஸ்துகாம். இந்த பெருமகனார் புளியந்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அங்கே தன்னுடைய தக்காசா வெளியல்லாத் அவர்களுக்கு விருந்து வைக்கிற சனா வலிமத்னலா அபிஹி. இந்த நேரத்திலே வலிமா விருந்து வைக்கிறார்கள். அத்தா இலைஹா மண் அத்தா மினல் அக்லாம் அக்ல மண் சலவ இல்லா பாது மண் ஹலஃப். யாரெல்லாம் வந்தார்களோ அவரெல்லாம் சாப்பிட்டார்கள், யாரெல்லாம் பின்னால் வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சாப்பாடுகள் குறைவாக கல்ல தோம் இதாம், உணவுகளும் சாணாக்கள் எல்லாம் குறைந்து விட்டது. இந்த நேரத்திலே யார் அதை பங்கிடுகிறார்களோ அவர் கை செய்யப்பட்டார். வந்தவர்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம், லேட்டாக வந்தவர்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டேன் என்று சொல்கின்ற போதுதான் உடனே ஒக்த இதின் தா ஷைக் பி யசீர் மின்ஹுமா. இந்த நேரத்திலே செய்வோம் சாலிஹ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த உணவையும் சால்னாவையும் இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அவளுக்கு முன்னால் ஒன்றை கொண்டு வரைக்கப்பட்டது. ஃபஜியவி சஹனின் சாஃபின் கல்ஜாம், ஜாமி போன்று ஒரு தெளிவான ஒரு பாத்திரத்தில் அங்கே வைக்கப்பட்டது. அக்ரமின் ஷையன், அதற்கு பிறகு அதிலிருந்து கொஞ்சம் சாப்பிட்டார். யார்? செய்வோம் சாலிஹ் ரலியல்லாஹு. கராமாத்திரை பாருங்கள், எப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்தார் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். அக்ரமின் ஷையன் ஓ சப்பம் பாக்கி எஹிஃபி கிதர், மீன் மிச்சதை உள்ளதை அந்த சட்டையிலே ஊற்றினார்கள், அது அப்படியே மூடினார்கள். அப்படியே மூடி வைக்கின்ற போது தும்ம பின்பு திறந்து பார்க்கிறார்கள். முத்தபஸ்ஸிமன் வஷையன் முத்தபஷையன் ஷையா, வந்து கொண்டே இருந்தது முத்தபஸ்ஸிமன் அபி. எப்படிப்பட்ட வரலாறு புரிய வேண்டும். இதெல்லாம் சஹாபாக்கள் வாழ்க்கையில் பாருங்கள். செய்தனா ஜாபீர் ரலியல்லாஹு அஹ்ல் யுத்தம் நடந்து கொண்டே சம்பவம் நினைக்க வருகின்றேன். அந்த கராமத்தில் மோஜிசாத் எப்படி நபிமார்களுக்கு எப்படி மோஜிசாத்தில் அறியுமோ, நபிமார் நம்ம அன்றைய நாம் ஒன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிமார்களால் ஏற்பட்டதுக்கு அற்புதங்களுக்கு மோஜிசாத் என்றும், நபிமார்கள் அல்லாத சஹாபாக்களோ தாபியங்களோ தபோ தாபிங்களோ இமாம்களோ ஒளிமார்களோ நாதாக்களோ மகான்கள் எந்த ஒரு அற்புதங்களை செய்தாலும் அதுக்கு கராமத் என்று பெயர். மோஜிசாத் என்றால் நபிமார்களுக்கு ஏற்பட்ட எல்லாம் ஒரே ஒன்று தான். அது நபிமார்களால் ஏற்பட்டதுக்கு மோஜிசாத் என்றும், நபிமார்கள் அல்லாத சஹாபாக்கள் இருந்து ஒளிமார்கள் இமாம்கள் யாராக இருந்தாலும், யாரெல்லாம் சீதேவிகளாக முத்தகிகளாக வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையிலே கராமத்திலே காட்டி அற்புதங்களை காட்டுகிறார்களோ அதுக்கு கராமத்து என்று பெயர் என்று அக்கீதாவை உலமாக்க தெரிகிறார்கள். அஹ்ல் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்றது. நினைவு புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது. அஹ்ல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற மத்தியில் சஹாபாக்கள்லாம் கடுமையான குளிர், கடுமையான தாங்க முடியாத பசி, உணவுக்கும் வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் கடுமையான குளிரையும் தாங்க முடியாமல் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த சஹாபாக்கள் வாழ்க்கையெல்லாம் அசஹாபி கண்ணுஜூம்பி ஐயம் மிக்ததைத்தும் மிகுத்ததைத்தும், எனது சஹாபா பெண்மக்கள்லாம் நட்சத்திரங்களை போன்று யாரை பின்பற்றிலாம் வழிதவர மாட்டேன்றதோ இந்த சத்திய சஹாபாக்கள். எப்படிப்பட்ட மகத்தான சஹாபாக்கெல்லாம் இப்பொழுது எப்படி பேசப்படி என்று சொன்னால் வேதனையில் வேதனை. எந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஏது அபிப்பிராயங்கள் சொன்னால் கூட குர்ஆன் ஆயத்தை இறங்கி என்று சொன்னால் எப்படிப்பட்ட மகத்தான சஹாபி ரலியல்லாஹு தஆலா. அந்த உமர் யார், இந்த அபூபக்கர் யார், இந்த உதுமான் யார் என்ற மோசமான வார்த்தைகளால் எப்படிப்பட்ட தரங்கட்ட பேச்சுகளுக்கு நாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாம் இடையிலே சொல்லி காட்டுகின்றோம். அருமையான பிஞ்சு உள்ளங்களை நாம் பாதுகாக்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து வந்துகிறோம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் 33, 35 இடையில உள்ளது. 33, 35, 37 இடங்களில் அவர்கள் சொன்ன பிரகாரமே குர்ஆன் ஆயத்திறங்கி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபியுடைய சொல்லுக்கு குர்ஆன் இறங்கினால் எப்படிப்பட்ட மகத்தான சஹாபி. குர்ஆன் யாருக்கு இறங்கிறது? மாற்றி மாநபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிறது. ஆனால் யாருடைய விஷயத்திலே இறங்கிறது, யார் சொன்னதுக்காக இறங்கினது? உமர் கத்தாப் சொன்னல்லாஹ். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் ரலியல்லாஹு ஏதாவது அபிப்பிராயங்கள் சொன்னால் கூட குர்ஆன் ஆயத்து இறங்கி என்று சொன்னால், ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் தெரியும், மக்காம் இப்ராஹிம் ஒத்தஹது மின் மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, குர்ஆன் ஆயத்து தானே. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழக்கூடிய இடமாக எடுத்துக்கொள் என்று நாம் தவாப் செஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்தை தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம் இல்லையா? மக்காம் இப்ராஹிம் ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லாமல் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னால், யார் ரசூலுல்லாஹ், நம்முடைய வாப்பா இப்ராஹிம் நபி அல்லவா இந்த காபத்துல்லாவை கட்டினார்கள்,
அவளை ஞாபகம் செய்யும் முகமாக இந்த இடத்தை தொழுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்களேன் என்று சொல்கின்ற போதுதான் சொல்லி வாய மூட முன் ஜிப்ரீல் இஸ்லாம் உடனே வகை கொண்டு வருகிறார். ஒத்தஹது மின் மக்காமி இப்ராஹிம் சல்லா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழக்கூடிய இடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்களோ அந்த சொன்ன கூட்டை அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வாசகத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் ஆயத்திற்கு என்று சொன்னால் எப்படிப்பட்ட உமர் கத்தாப் ரலியல்லாஹு நஹாவந்துக்கு சாரியா என்று சொல்லக்கூடிய சஹாபி அனுப்புகிறார். இதெல்லாம் இடையில் உள்ள சம்பவம். கராமாத்துகள் மோஜிதாத்துகள் எந்த சஹாபாக்கள் எப்படி ஏற்படுவோ அதே போன்று தான் இறைநேச செல்வர்கள். அதை புரிந்து கொள்ள அதோடு நம்ம ஒப்பிட்டு நாம் காட்டுவோம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் நஹாவந்து என்ற பகுதிக்கு சாரியா என்று சொல்லக்கூடிய தோழர்களுடைய சஹாபியும் அவளை தோழர்கள் எல்லாம் மார்க்கத்துக்காக அனுப்பி வைக்கிறார். இந்த நேரத்திலே சாரியா ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய சஹாபாக்கள் எல்லாம் தோழர்கள் எல்லாம் இதெல்லாம் எப்போ நடக்கிறது? ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு, சித்திக் அக்பர் ஆட்சிக்கு பிறகு. உமர் கத்தாவுடைய ஆட்சி 10 ஆண்டு காலமாக ஆட்சி புரிந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 வருஷம் ஆட்சி புரிந்தார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள். இப்படியே வரலாறு நமக்கு தந்து கொண்டே இருக்குது. அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு நஹாவந்து என்ற பகுதிக்கு சாரியாவுடைய தோழர்கள் எல்லாம் அனுப்புகின்ற போது அவரெல்லாம் பராமுகமாக வேறு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளோ அவளை தாக்குவதற்காண்டி ஆயுதங்களையும் வாள்களையும் வச்சு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எங்கேருந்து பார்க்கிறார்கள்? மதீனாவிலிருந்து உமர் கத்தாப் ஹுத்பா வெள்ளிக்கிழமை ஜும்மா நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கேருந்து சப்தமொழி யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல். அப்படியே சாதாரண இந்த பாருங்கள், இந்த சத்தம் எங்கேயெல்லாம் வெளியாது. இந்த டிவி டிவி நடக்குது. இது எங்கேருந்து ஒவ்வொரு வீடுகளிலிருந்து பார்க்கிறோம். இந்த காலத்திலே இப்படி விஞ்ஞானம் எங்கேயோ போய்கொள்ள நேரத்தில் இதற்கெல்லாம் காரணமாக இந்த மாநபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாதா? கொஞ்சம் நடுமலைக்கு சிந்தித்து வாருங்கள். கொள்கைக்கு மாற்றமானவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றோம். இந்த நேரத்திலே சாரியா 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 என்று சப்தம் முடிகிறார். உடனே சாரியா பார்க்கிறார்கள். அவருடைய தோழர்களை பார்க்கிறார்கள். எதிர்த்தாப்புகள் நிறைய கூட்டங்கள் ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். உடனே போர் புரிந்து வெற்றி வாகையோடு மதீனா வந்து சேர்கிறார்கள். வந்த நேரத்திலே உமர் கத்தாப் ரலியல்லாஹு பார்த்து சந்திக்கிறார். கலீஃபா அவர்களே, நீங்கள் மட்டும் சப்தம் போட்டு என் காதிலே விலை என்று சொன்னால் நாங்களும் யானும் என்னுடைய தோழர்களும் அங்கேயே நாங்கள் மடிந்து இருப்போம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா? உமர் கத்தாப் ரலியல்லாஹு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர், அது சொல்லவே தேவையில்லை. எல்லார் அஸ்ரத்துல் பஷராவிலே சொர்க்கத்தை கொண்டு உலகிலேயே நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்களில் 2வது சஹாபி தான் உமர் கத்தாப். ஆரம்பத்திலே சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அவர்களும் 2வதாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அஸ்ரத்துல் பஸ்ராவில் கட்டப்பட்ட சஹாபாக்கள் 4 கலீஃபாக்கள். அது சவுது, சயீது, தல்ஹா, ஜுபைர், ஆமீர், அப்துல் ரஹ்மான், இதெல்லாம் அஸ்ரத்துல் பஸ்ரால் கட்டப்பட்ட என்பது தெரியும். அந்த 2வதாக அமீருல் மோமினீன் என்ற அடைமொழியிடப்பட்ட உமர் கத்தாப் ரலியல்லாஹு தங்களுடைய மகளாராகிய ஹப்சானாகிய திருமணம் செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த தியாக செம்மலாகிய செய்தனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு. அது மட்டுமா, வானத்திலே மின்னக்கூடிய அளவுக்கு அதிகமான அமல் செய்து யார் என்று கேட்டபோது செய்தனா உமர் கத்தாப் இருந்தால் ரசூலுல்லாஹ் வாயினால் சொல்லப்பட்ட சஹாபி உமர் கத்தாப். எல்லா வகையிலும் அந்தஸ்தும் சிறப்பும் மகிமையும் சைத்தான் உமர் கத்தாப் ஒரு பாதையில் போனால் சைத்தான் வேறு பக்கம் போகக்கூடிய அளவுக்கு. அது மட்டுமா, சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்பப்பட்டுள்ளது உமர் கத்தாப் ரலியல்லாஹு. விண்ணுலக யாத்திரையை ஸல்லல்லாஹு மேற்கொண்ட நேரத்தில் போய்கொண்டிருக்கின்ற பார்க்கும்போதெல்லாம் அங்கே சொர்க்கத்தை பார்க்கிறார்கள். மாளிகை ஒன்று கட்டப்பட்டுள்ளது. ஜிப்ரீல் இஸ்லாத்து கேட்கிறார்கள், நீ மன் ஹாதல் கசர் யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது யாருக்குள்ள மாளிகை? ஹாதாலி உமர், இது உமருக்குள்ள மாளிகை. உமர் ரலியல்லாஹுக்குள்ள மாளிகையா? அவருக்குள்ள மாளிகையா? நான் கால் எடுத்து வைத்தேன், உமர் ரலியல்லாஹு சொன்னவுடனே நான் கால் எடுத்து பின்வாங்கி வந்து விட்டேன் என்று சொன்னார்களாம் உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடந்த சம்பவத்தை மேராஜ் விண்ணுலக யாத்திரை முடிஞ்சதுக்கு பிறகு சுபூலே சஹாபாக்களை சந்திக்கின்ற நேரத்தில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களே, நான் மேராஜ் விண்ணுலக யாத்திரைன்ற போது உமருக்கென்று ஒரு மாளிகை கட்டப்பட்டுள்ளது. யாருக்குள்ள மாளிகை என்று சொல்லப்பட்டது. உங்களுடைய மாளிகை என்று சொன்ன நேரத்தில் நான் உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் உங்களுடைய மாளிகை என்று சொன்னது தான் தாமதம், நான் பின்வாங்கி வந்துவிட்டேன் என்று சொன்னார்கள். யாரை சொல்லதா, நீ உள்ளே போய் பார்க்கக்கூடாதா? என் மாளிகை எனக்கென்றா தயாரிக்க வைக்கப்பட்டு, ஆமாம் உமக்கே வேண்டியதான். அப்படியானால் நீங்கள் போய் பார்த்து வரக்கூடாது என்று சொல்கின்ற போது, நீ ரோசக்காரர் அல்லவா, நான் எப்படி நான் பார்க்க முடியும் என்று சொன்னார். உடனே உமர் கத்தாப் தேம்பி அழுதாள் என்று சம்பவம் வரலாறு தெரிகின்றது. நான் எதற்காக சொல்லினால், இப்படியெல்லாம் மகத்தான ஒரு சஹாபி தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு.
அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி அல்லாஹ் காட்டுறான். சாரியா சாதாரண ஒரு சஹாபி தானே, சாரியா ஒரு சாதாரண சஹாபி தானே, அவளுக்கு அல்லாஹ் காதிரி விலக்கொடியவளை வச்சுட்டான். அதே தாங்க பாயிண்ட். உமர் கத்தாப் உயர்ந்த அந்தஸ்து எல்லாருக்கும் தெரியும். சாரியா என்ற ஒரு சஹாபி சாதாரண ஒரு சஹாபி தானே, அவருக்கு அல்லாஹ் காதிரி எப்படி விளச்சியதான் என்பதுதான் ஒரு நமக்கு வியப்பா இல்லையா? இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சஹாபாக்கள் வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா, அதே போன்று இதெல்லாம் எங்கே நடக்குது? மதீனா டு நஹாவந்து கிட்டத்தட்ட 300 மைலுக்கு அப்பால், 300 மைலுக்கு அப்பால் எங்களுடைய நடந்த சம்பவத்தை இங்கே பார்க்கிறார்கள் உமர் கத்தாப் ரலியல்லாஹு. அருமையான பெருமக்களே, எப்படிப்பட்ட மகான்களாக வாழ்ந்து வந்தால் என்பதுதான் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மகான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு. அது மட்டுமல்ல, அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு நைல் நதிக்கு லெட்டர் எழுதான் தெரியுமா உங்களுக்கு சம்பவம்? இதெல்லாம் மோஜிசா கராமத்தில் என்று பெயர். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அதே போன்று ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் எகிப்து நாட்டுக்கு மிஸ்ர் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிற மக்களை தீன் பக்கம் அழைக்கின்றது. இதெல்லாம் எப்பொழுது நடக்கிறது? ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு. ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு நடக்கிறது. ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் தொடர்பு இருக்கும். ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகும் கூட நடக்குது என்று சொன்னால் அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அப்படி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையை சொல்கின்ற போது உடனே அங்கே அனுப்புகிறார்கள். அங்கே போனால் மக்களை தீன் பக்கம் அழைக்கிறார்கள். அந்த ஊர்வாசிகள் சொன்னார்கள், நாங்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களே, நான் உங்களை சொல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு நைல் நதி ஓடவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு பெண்ணை அறுத்து பலியிட்டு அந்த இரத்தத்தை நைல் நதியில் நாங்கள் ஓட்டுவோம். அப்படி இருந்தால் தான் எங்கள் நைல் நதி ஓடும். இதை நாங்கள் விடாப்படியாக செய்வோம் என்று சொன்னார்கள். உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு காலம் ஷரியத் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்துக்கு வருகிறீர்களோ வாருங்கள், ஆனால் அதே சமயத்தில் இப்படி ஒரு பெண்ணை அறுத்து பலியிட்டு அலங்கரித்து ஜோடித்து அதுக்கு பிறகு அறுத்து அந்த இரத்தத்தை ஓட்டினால்தான் நைல் நதி ஓடி என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு காலம் இது சம்மதிக்காது என்று சொன்னார். உடனே லெட்டர் எழுதுகிறார்கள். யாருக்கு? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு உமர் கத்தாப் லெட்டர் எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார், இதை பார்த்த நேரத்திலேயே இது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு லெட்டரை தருகிறேன், இந்த லெட்டரை கொண்டு நைல் நதியில் போடு. யார் சொல்கிறார்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு. யாருடைய கையை புரிந்து கொள்ள வேண்டும். உடனே என்ன எழுதுகிறார் தெரியுமா? மின் உமர் இல நீர். உமர் எழுதிக் கொள்வது நைல் நதிக்கு எழுதிக் கொள்வது. இன்குந்தி தஜ்ரி மின் கிப்லி நப்சிக் ஃபலா தஜ்ரி இன்கானல்லா வாஹிதுல் கஹார் யுஜ்ரிகி ஃபஜ்ரி வைல்லா ஃபலா தஜ்ரி. ஒரு பெண்ணை அறுத்து பலியிட்டு அதன் மூலமாக தான் நீ ஓடு என்று சொன்னால் நீ ஓடவே தேவையில்லை. நைல் நதிக்கு லெட்டர் எழுதுகிறார். நம்மளுடைய புத்திக்கு புலப்படுதா? நைல் நதிக்கு லெட்டர் எழுதுகிறார். யார்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு. இதெல்லாம் கராமத்தில் என்று பெயர். இதெல்லாம் மறுக்க முடியுமா? நீ அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு தான் ஓடு என்று சொன்னால் ஓடு. பெண்ணை அறுத்து அப்படி வழியிட்டு கொடுத்து என்று சொன்னால் ஓட தேவையில்லை. இந்த லெட்டரை போடு என்று சொல்ல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு நேர நைல் நதியில் போய் போடுகிறார்கள். கரை கொண்டு ஓட ஆரம்பிச்சது என்று வரலாறுகள் தெரிகின்றது. இதெல்லாம் கராமாத்தில் என்று பெயர். நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வந்ததுதான் மகான்கள். அதை தான் நாம் சொல்லி காட்டுகின்றோம். அந்த அடிப்படையை பார்க்கின்ற போது இந்த மகான்களுடைய அதுதான் நாம் சொன்னேன். யாருக்கே வேணும் சொன்னேன்? அகல் யுத்தம் அந்த சப்ஜெக்ட் வரும்போது தான் இப்படி நான் கொண்டு வந்துட்டேன். அது ஜாயின் பண்ணால் உங்களுக்கு புரியும். அகல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே ஜாபிர் ரலியல்லாஹு நான் எதற்காக சொல்லினால் கொஞ்சம் உணவு எப்படி எல்லாத்துக்கும் பசியை நிறைவேற்றி என்று சொல்வதற்காக வருகிறேன். அந்த சப்ஜெக்டோடு எங்கேயோ போயிட்டு சரி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லணும். உடனே ஜாபிர் ரலியல்லாஹு நேரடியாக வீட்டுக்கு போகிறார்கள். மனைவியிடத்திலே சொல்கிறார்கள், 3000 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவள் பேருக்கு நாம் சாப்பாடு கொடுக்க முடியாது. எல்லோரும் பசியாகவும் பட்னியாகவும் கஷ்டப்பட்டு கடுமையான குளிரை தாங்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்வது என்று சொல்கின்ற போதுதான் உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு மனைவி சொன்னார்கள், நம்ம வீடத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கின்றது, கொஞ்சம் உணவு இருக்கின்றது, அதே சமயத்தில் நாம் ஒரு 3 பேருக்கு வேண்டாம் கொடுக்கலாம் என்று சொல்ல நீ அவளிடத்திலே ரசூலுல்லாஹ் சொல்லி அழைத்து வாருங்கள் என்று சொல்லி மனைவி அனுப்புகிறார்கள். நேரடியாக மனைவி சொன்ன பிரகாரம் சரி நான் ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் ஒரு 3 பேர் மட்டும் அழைத்து வாருங்கள், அவளுக்கு நம்ம வீட்டிலே விருந்து என்று சொல்ல உடனே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கிற 3000 சஹாபாக்களையும் அழைத்து உங்கள் எல்லாருக்கும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் விருந்து என்று சொல்ல அத்தனை சஹாபாக்களும் ஆசையோடும் என்றால் சாப்பாடு வழி இல்லாமல் இருந்தால் அந்த அளவுக்கு பசியாக பட்டினியாக இருந்த நேரம் உடனே அத்தனை பேரும் வருகிறார்கள். வந்து வருகின்ற முன்னால் அதுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஜாபிரே நீ ஒன்றும் பதற்றப்படாதே, கவலைப்படாதே, சட்டி அப்படியே வீட்டில் வை, ஆக்கினதோடு வை, நான் வந்து பார்த்த பிறகு நீ எடு என்று சொல்ல இது உடனே நேரடியாக மனைவி இடத்திலே சொல்கிறார்கள். மனைவி அவர்களே, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், அவர்கள் 3000 சஹாபாக்களை அழைத்து வர ஏற்பாடு செய்து விட்டார்கள். அப்படியானால் நான் ஏற்கனவே உங்களிடையே சொன்னேன் 3 பேரையும் மட்டும்தான் அழைத்து வாங்க என்று சொல்ல, நீ அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி இடத்தில் சொன்னீர்களா என்று கேட்டபோது நான் அப்படித்தான் சொன்னேன், அவர்கள் 3000 சஹாபாக்களும் அழைத்து வர ஏற்பாடு செய்துவிட்டார். அப்படியானால் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் நிச்சயமாக நடக்கும். அவளுக்கு மோஜிசாத் எனக்கு திட்டமாக நடக்கும் என்ற பெண்மணிக்கு எவ்வளவு உறுதியான எண்ணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே 3000 சஹாபாக்கள் வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அந்த சட்டியை எடுங்கள் என்று சொல்ல எடுத்து பகிர்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் சஹாபாக்களும் சாப்பிட்டு மிச்சம் இருந்தது. இது எங்கேருந்து வந்தது? இதை தான் புரிந்து கொள்ளுவோம். ஒன்று பி பரக்கத்தின் நபி ஹதீஸில் போடுறாங்க, பி பரக்கத்தின் நபி ரசூலுல்லாஹி நாம் உயர்ந்த அந்தஸ்து எங்கேயோ போய் கொண்டு அதைத்தான் சொல்ல வர்றேன். நபிநாயகம் ஸல்லல்லாஹு ஒரு டிவியில் 2 நாளைக்கு முன்னால் பார்க்குறேன், நபியை விட இப்ராஹிம் நபி ரசூல் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், எங்கே போது பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட இப்ராஹிம் நபி ரசூல் உயர்ந்த அந்தஸ்தவர்கள். நூஹ் நபி ரசூல் 950 ஆண்டுகள் மக்களை தீன் பக்கம் அழைத்தார் அல்லவா, அவர்கள் ரசூலுல்லாஹோட உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள். எவ்வளோ வேதனை தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற இந்த மாதிரி கொள்கையை விட்டு நம்மளை பாதுகாக்க வேண்டும் நான் சொல்லி காட்டுகின்றேன். இதெல்லாம் டிவியில் கேட்டு நாம் சொல்லுகின்றோம். உடனே பரக்கத்து ரசூலுல்லாஹோட பரக்கத்தினால் அத்தனை பேருக்கும் சாப்பாட்டை பகிர்ந்து கொடுத்தார்கள். மிச்சம் உள்ளதும் மேற்கொண்டு இருந்தது. இதில் 2 பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒன்று ரசூலுல்லாஹோட பரக்கத், 2வது 3000 சஹாபா கொடுக்க வேண்டிய அந்த பெண்ணுக்கும் அந்த கணவருக்கும் ஆசை வந்தது அல்லவா, அந்த 2ம் சேர்ந்து தான் இவளை தூக்கிவிட்டு என்பதாக வரலாறு தந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த செய்வமு சாலிஹி ரலியல்லாஹு தஆலா அந்த உணவை முடியும் நேரத்தில் அவளுடைய சிஷ்யர் ஒரு சொல்ல உடனே அவர்கள் மேலும் எடுக்க வந்து கொண்டே என்பதைத்தான் நான் அதற்கு மேற்கொள்ளாக காட்டினேன். அது மோஜிசாத், இது கராமத் என்று நாம் பிரிவோம். அருமையான பொதுமக்களே, இப்படி நாம் அவர்களை பார்க்கிறோம். இன்னும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் சொல்லி காட்டுகின்றோம். மின்ஹா அன்னஹு ருவியா அன் அஹமது சாஹிபுல் ஐயன், இந்த பெருமானார் சொல்கின்றார்கள், இன்ன ஷைഖ என்னுடைய அந்த செய்வமு சாலிஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கதஃபி தாரி ஐயாம், சில நாட்களாக எங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தார்கள். லம்மா ஹரஜ அன்ஹா, எங்கள் வீட்டை விட்டு அவர் புறப்பட்ட நேரத்தில் ஃபாவத் ஃபிஹா ஜமனன் தவீலா ரஸானி சிமாம், நறுமணங்கள் வீசிக்கொண்டே இருந்தது. அவர்கள் ஊரை விட்டு வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்பட்ட காலத்துக்கு பிறகுகூட எத்தனையோ நீண்ட காலமாக அந்த நறுமணங்கள் வீசிக்கொண்டே இருந்தது. அவருடைய வாடைகளுக்கு வலித்து கொண்டே இருந்ததாக சொல்லி காட்டினார்கள். அந்த பெருமகனார் வாழ்க்கையை சொல்லி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, எப்படிப்பட்ட மகனார்கள் மீது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கின்ற போது மின்ஹா அன்ன ஷைഖ லம்மா சாகலா வஜி தஃப்ரீத் வராஹலா கதமி தஜ்ரீத் ஹல்லைலா மக்காம் சையீத் ஜிஃப்ரி தங்கள், ஜிஃப்ரி தங்கள் சொல்லி பெருமான காளிக்கோட்டை என்று சொல்லுடைய ஊருக்கு போகிறார்கள். அங்கே நேரத்திலே ஃபரா கௌமன் எதுக்குருள் ஹக்காம், மக்கள் எல்லாம் அல்லாவை திக்ரு செய்து கொண்டே இருக்கிறார்கள். காளிக்கோட்டைக்கு சிவமுசாலி எல்லாம் போகிறார்கள். அங்கே மக்கள் எல்லாம் அல்லாவை ஹல்கா திக்ரு செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, அந்த காலத்திலேயே திக்ரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ திக்ரெல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வருகிறோம். பைத்திலே படிக்கிறோம் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சாதிக்குல் அமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சாதிக்குல் வாதில் அமீன். என்னாலா தம்பிரப்பா அம்சா தன்னுடைய அகமதியா திக்கில் சொல்லிக்கிட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் மாலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சாதிக்கு வாதில் அமீன். என்ன அருமையான கருத்துக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஹக்குல் முபீன், அல்லாஹ் மகத்தானவன், ஹக்கானவன், உண்மையானவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹக் சாதிக்குல் வாதில் அமீன், நேர்மையானவர், நம்பிக்கை நாணயம் உள்ளவர். இப்ராஹிம் நபி எப்படி கொண்டு வர தெரியுமா? இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில் வந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் யாருடைய வம்சத்தில் வருகிறாங்க? இஸ்மாயில் நபி, இப்ராஹிமுடைய மகனார் இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையில் வந்தவர் தான் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் நபியை சொல்லுகின்ற போது சாதிக்கல் ஓத்,
இன்னும் காண சாதிக்கல் காண ரசூலன் நபியா, அந்த இஸ்மா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லின்ற போது சாதிக்கல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய என்று சொன்னான். ஏன்னா அந்த அடிப்படையே வந்தவள் தான் தம்பிலப்பா அம்சா. தம்பிலப்பா அம்சாண்டா அதாவது ஷேக் அப்துல் அம்சா, நூத்தம்பி அம்சாக்கெல்லாம் அவரோட வாப்பா வாச்சிட்டப்பா அழகா அந்த அகமதியா திக்கிரில் பெரிய முத்தாவோட வாழ்க்கையில் சொல்லின போது இந்த பைத்தை கொண்டு வருகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் மாலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சாதிக்கு வாதில் அமீன். நம்பிக்கை உள்ளவர், நாணயம் உள்ளவர். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலேயே ரசூலுல்லாவே அல் அமீன் நம்பிக்கையானவர், நாணயம் உள்ளவர் என்று ரசூலுல்லாஹ் காலத்து அந்த காலத்திலேயே புகழாரம் சொல்லப்பட்டார். எப்போ? நபியாவத்துக்கு முந்தியே ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலேயே ரசூலுல்லாஹ் அல் அமீன் நம்பிக்கை நாணயம் உள்ளவர். காபத்துல்லாவை கட்டும்போது ஹஜ்ஜுல் அஸ்வதை எங்கே வைக்க முடிய பிரச்சனை ஏற்படுது எங்கே வைக்கிறேன் என்று ஒவ்வொரு சொல்லின்ற போது நான் தான் தூக்குவேன், நீ தான் தூக்க வேண்டிய பிரச்சனை எழும்போது ஒரு முடிவு செய்தால் நமக்குள்ள ஏன் சண்டை, ஏன் நமக்கு பிரச்சனை? சதனத்து சைபியா, ஹரம் மக்காவிலே சதனத்து சைபியா என்று சொல்லி வாசல் இருக்கிறது. அந்த சைபியா சதனத்து சைபியா என்ற வாசலிலே அதிகாலையில் யார் விஜயம் தருகிறாரோ சுபுகளே வருகிறாரோ அவர்கள் கூறும்படியே நாம் செய்வோம் என்று ஒரு முடிவு செய்துவிட்டார். யார் வருகிறார்கள்? மாற்றி தங்கிய மாநபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சதனத்து சைபியா என்ற வாசலில் வருகிறார். இதோ வருகிறார் அல் அமீன். ஐயாம் ஜாஹிலியா காலத்திலே புரியுதா? ரசூலுல்லாஹ் 40 வயசில் நடக்குது. இது சொல்கிறது 35 வயசு, 5 வயசுக்கு பிறகு தான் அபித்துவம் வருது. அப்போ 35 வயசிலேயே சதனத் அல் அமீன் நம்பிக்கையாளவர், நாணயம் உள்ளவர் என்று ரசூலுல்லாஹ்வால் ஐயாம் ஜாஹிலியா காலத்திலேயே புகழாரம் சூட்டப்பட்டவர்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் அமீன் வருகிறார், நம்பிக்கை உள்ளவர் வருகிறார், நாணயம் உள்ளவர் வருகிறார், அவர்கள் கூறப்படியே நாம் செய்வோம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அமீன் நம்பிக்கையானவரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சொல்ல ஒன்றும் பிரச்சனை வேண்டாம். ஒரு துப்பட்டியை கொண்டு வாங்க, ஒரு லேஞ்சை கொண்டு வாங்க, அதை அப்படியே வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி முபாரக்கான ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை வைக்கிறார்கள். 4 பக்கத்தில் 4 தலைவர்கள் தூக்குங்கள், வேறு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன அழகா சுமூகமான சமரசத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பக்கத்து 4 தலைவர்கள் தூக்குங்கள் சொல்ல 4 பேரும் 4 தலைவர்கள் தூக்கி அப்படியே முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கொண்டு இப்பொழுது எங்கே நாம் பார்க்கிறோமோ ஹரம் ஷரீஃபிலே அந்த காபத்துல் ஹஜ்ஜுல் அஸ்வத் எங்கே வைக்கப்பட்டதோ அந்த முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார். பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஆகிவிட்டது. அப்போ நான் எதுக்கு சொன்னேன்? அல் அமீன் நம்பிக்கை உள்ளவர், நாணயம் உள்ளவர். அப்படிப்பட்ட மகான்கள் தான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் தான் இந்த மகான்கள் ரலியல்லாஹு. அப்போ திக்கிர், அதுதான் நான் திக்கிர் சொல்லியிருந்தேன். காலங்கெல்லாம் திக்கிர் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே செய்வமசாலி ரலியல்லாஹு ஹதர மாஹும் தாக்கிரன், அவரோடு சேர்ந்து அவரும் திக்கிர் செய்து கொண்டிருந்தார்கள். ஓ குசிமா பைரம் அதுமார் அக்பல் இஹ்திமாம், வைபவங்கள்லாம் முடித்த பிறகு பூக்கள் அங்கே சரி பரிமாறப்பட்டது. பூக்கள் எல்லாம் மஜ்லிஸில் பூக்கள் இப்போ அந்த காலத்திலே 113 வருஷத்துக்கு முன்னாலேயே இருக்குது. பூக்கள் என்ன பரிமாறப்பட்டது. ஷத்தஃபியா ஹுனா ஜஹருன், அப்போ நான் கேட்கப்பட்டது அலைஸ் ஹுனா ஜஹருன் வக்கீலா ஹாதா ஜஹர் ஷத்தஃபியா ஹுனா ஜஹர். அப்படி சிவமசாலிப்பா சொன்னாங்க, இப்படி பூவே சரியில்லைப்பா, ஆனால் அதே சமயத்தில் குசிம பயனும் அதுமார் பழங்கள் எல்லாம் பரிமாறிக்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல பூ பரிமாறம் செய்யலையே, பூ கிடைக்கலையான்னு கேட்குறாங்க. அப்போ கால அலைசவுனா ஜஹருன், பூ இல்லையா? வக்கீல் அப்படி சொல்லப்பட்டது லஹு ஹாதா தஹருன் சத்தஃபியா ஹுனா ஜஹருன். இமாம் அவர்களே, ஷேக் அவர்களே, பெரியவங்களே, நீங்கள் களிக்கோட்டுக்கு வந்திருக்கிறீங்க, திக்ர் செய்ய வந்திருக்கிறீங்க, பழங்கள்லாம் பரிமாறப்பட்டது, ஆனால் பூக்காலம் இல்லை. இது பூ கொள்ளக்கூடிய அளவுக்கு பூ நமக்கு அந்த மாதத்தில் கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் ஃபகாசமஹும் பிர்வாம் ஃபரஜாஃபி சாத்திஃபி எதிஹி ஃபகாம தஹலஃபில் மக்காம். உடனே செய்வமசாலி ரலியல்லாஹு அந்த மக்காமுக்கு ரவுலா ஷரீஃபுக்கு உள்ளே போனார்கள். யார்? ஜிப்ரி தங்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு உள்ளே போகிறார்கள். போகிற நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் ஃபி எதிஹி ஜஹருன், அவர் கையிலே பூ வந்தது, பூ கையிலே இருக்குது. இது எப்படி? ஃபகாசமஹும் பிர்வாம், எல்லா மக்களுக்கும் பங்கு வைத்தார்கள். அப்போ உடனே கேட்கப்பட்டது மின் ஆயின, எங்கிருந்து வந்துச்சு என்று கேட்டார்கள். ஹஸ்ஸல்து, எங்கிருந்து இது பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லும்போது கால் ஆத்தானி ஜிஃப்ரி மின் கப்ரிஹி, அவருடைய கபூலின் ஜிஃப்ரி தங்களையும் கையிலே தந்தார்கள். மகான்களை வாழ்க்கை இப்போ வஜுது வியா ராகியத்தின் அதுக்காமின் மிஸ், கஸ்தூரியை விட மிக நறுமணமுடைய நல்ல வாடையாக இருந்தது என்று அவர் சொன்னார். இப்போ இதெல்லாம் கராமத் அடிப்படை. ஏன் நம்ம குர்ஆனிலே பார்க்கவில்லையா?
ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிணையேற்று அவருடைய பராமரிப்பில் இருந்ததான் செய்தனா ஈசா நபியுடைய தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பராமரிப்பில் தான் இருந்தார்கள். அவங்க மெஹராபில் தான் இருந்தார்கள். குல்லமா தஹல அலைஹில் மெஹராப், ஜக்கரியா நபி அந்த மெஹராபுக்குள்ளே போகும்போதெல்லாம் அந்த பெண்மணி ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பார்களாம். பக்கல மிக சாப்பிட்டு கொண்டே இருப்பார்களாம். அப்படி கேட்கப்பட்டது, அன்னாலக்கி ஹாதா யா மரியம் கால, அன்னாலக்கி ஹாதா இது எங்கிருந்து கிடைச்சதுமா மரியமே, உனக்கு நான் பண்ணுறோம் தெரியல, எந்த உணவும் தெரியலையே, எந்த பழங்களும். அதுவும் இது இன்னொன்று விசேஷம் என்ன தெரியுமா, எந்த பழம் இந்த சீசனில் கிடைக்குமோ அந்த சீசனில் இல்லாத காலம். ஆப்பிள் பழமா ஆப்பிள் பழம் இல்லாத காலம், மாம்பழமா மாம்பழம் இல்லாத காலம், எந்த காலமே இல்லாத காலத்தை இது நீ சாப்பிடுகிறாயே, உனக்கு எங்கிருந்து அன்னாலக்கி ஹாதா, குர்ஆனை ஹாஃபிஸாக்கள் தெரியும், அன்னாலக்கி ஹாதா எங்கிருந்து கிடைத்தது, காலத்து ஹுவமின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் யர்ஸுக்கு மன் யஷா பிகைரி ஹிசாப், அவன் நாடிற்கு அல்லாஹ் வழங்குவான். இது எங்கேருந்து கிடைச்சது, இது குர்ஆனை மறுக்க முடியுமா, குஃபூரில் போய் விட்டுரும். குர்ஆனை மறுத்தா எங்கே போயிடும், குஃபூரில் போய் விட்டுரும். இப்போ அவுலியா செய்வம் சாலியை சொன்னாங்கன்னா அது கிண்டல் இல்லைன்னு சொல்லுவான். அதான் ரெண்டுக்கு வித்தியாசம். இது கராமத்து, அது மோஜிசாத். அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்பட்ட கராமத், நபிமாருடைய ஈசா நபியுடைய தாயார் அல்லவா. அருமையான பெருமக்களே, இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினோம். இன்னும் அருமையான பெருமக்களை சொல்லிட்டு போது எப்படிலாம் எப்படிப்பட்ட மகான்களாக வாழ்ந்தா என்பதைத்தான் இதெல்லாம் சொல்லி காட்டினோம். இன்னும் மின்ஹா அன்னஹா லம்மா ஹல்லஃபி பல்ஜத் நகர் தாஹு பாது உம்மார் சர்க்கார். அதே போன்று இந்த பெருமானார் ஆத்தூர் நகருக்கு செல்கிறார்கள். அங்கு ஒரு பிரச்சனை, ரெண்டு மத்தியிலே கூட்டங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுது. ஷவ்வா முஷாரத்தில் ஹசாம் அல்லது பூமி நிலம் விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. ஓ பைனஹு பைன பராமன், அவனுக்கும் பராமன் என்பவர் செல்வனுக்கும் பிரச்சனை ஏற்படுது. ஆனால் அந்த மக்களோ இவருக்கு சங்கை செய்தார்கள், அந்த மனிதன் மற்றவர்கள் சங்கை செய்தாங்க. ஆனால் அவனுக்கு எதிர்த்தாக இருந்தவங்க அவன் சங்கை செய்யவில்லை, கேவலமாக பேசலாம். இந்த நேரத்திலே கது மனாய கூமலஹோல் இல்லல் ஜுலூஸ் ஐயூக்கிர இல்லல் ஜுபூஸ் சபக்கவி மிக்வாலகி அமீத்த ஐனுஹு அம் அரியஹத்தலாம். அவன் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க சிவமசாலியப்பா, இது யாருக்குள்ள ஹக்கு, உண்மை இவருக்குத்தான் சரி சொன்னாலும் கூட அவன் விதண்டாவாதமாக பேசிக்கொண்டிருந்தான். நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பெரிய முத்துவாப்பா அலியாத்தாத்தலும் அவளை இன்கார் செய்ததன் மூலமாக அந்த நாவு துண்டை கீழே விழுந்து நாய் தூக்கிட்டு ஓடுதா இல்லையா, அதே போல் இந்த நிலைமையில மனிதரை பாருங்கள். இந்த நேரத்தில் இந்த பெருமகனார் சிவமசாலிகள் அலியாத்தாத்தலானு அவருடைய மனசு சபக்கவி மிக்குவலிகி அவளுடைய சொல்ல வார்த்தை முந்திட்டு அமியத் ஐனு, இவளுடைய கண் கூடாகிவிட்டதா, அரியதலாம் இருள் அவனை மலக்கி விட்டதா, கண்ணு குருடாகிவிட்டதா, அமியத் ஐனு கண் குருடாகிவிட்டதா, அல் அமீருதலாம் இருள் அவனை சூழ்ந்து விட்டதா, புலம் ஏமுதி அலைகள் யோம் இல்லை அணுகு நகசாயதா ஐனை, ரெண்டு கண்ணில் ஒரு கண்டு அவனை செஞ்சு அப்படி நகசா போயிட்டு பார்வை இல்லாமல் போயிட்டு. எதனால் ஷோபத்து சஜரத்து ஹீன இன் தலக்கமில் அலாமிகள்காம், அவன் தட்டழிந்து தடமாறக்கூடிய நேரத்தில் அந்த முள்ளு மரம் அவனை குத்தி கண்ணை கிழித்து விட்டது. அல்லாஹ் காப்பாற்றணும். சூல் ஹாத்தியமா கடைசி முடியை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். உடனே வாமியத் ஜாஹு மூத்ததில் மன்னிப்பு தேடி வந்தான். இப்போ கால ஜஃபத்திற்கெல்லாம் முடிஞ்ச சப்ஜெக்ட் ஓஞ்சிட்டு முடிஞ்சு அவ்வளோதான் போன்னு சொல்லிட்டான். எப்படிப்பட்ட பெருமகனோட வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன் அருமையான பெருமக்களே. இப்படிப்பட்ட ஒவ்வொரு மகான்களுடைய வாழ்க்கையிலாம் இது மட்டும் இல்லை, எத்தனையோ சம்பவங்கள். சின்ன முத்துவாப்பா அலியாத்தாத்தலானு, இதே இப்படி பெரிய முத்துவாப்பா அலியாத்தாத்தலானு, தெக்காசா அலியாத்தாத்தலானு, எப்படி விட்டு மகான் அஹமதுல்லா பைத்த பாருங்க என்னாக கொண்டு வருகிறார்கள். லல்லாயோ நுல்ஹுதா தம் சம்பின் அல்மி ஹஜ்ஜபி ஐன ஹுஜ்ரி அதுபமாயா செய்யதிய ஹைரன் நபி வாலபாருல் ஹக்கிமின் தா ரிக்வுருல் ஆதபி ஃபாரான்ஹா ருல்பவாதி லீக்கினா ஹைரன் நபி. பாப்பா சொன்னது என்ன அழகான கவிதைகள். இதையெல்லாம் கற்று கதைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாவு பிறலக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு சொன்னால் எங்கே ஈமானை பாதுகாக்கணும். ஜுர்த்தக்குள்ள ஜாயிரிக்க பீக்கலாய் லீரபி சிர்லி நகவி மன்னஹாக்க ஒஜிஹிக்கும் ஹைரன் நபி நஹாக்கரன் நபி செய்யதி ஹைரன் நபி. ஜுர்த்தக்குள்ள ஜாயிரிக்க நபியே தெக்கா சாய்பட்டா சல்லல்லா அலியல்லாத்தலாம் அவர்கள் ரசூல்லா ரவுதாஸ் சொல்லி படிக்கிறாங்க. எப்படி சொல்லிக்கிறாங்க, அதே இடத்துல ஞாபகத்துக்கு வாப்போயும் சொல்லணும் தான் ஜாந்திக்கிறோம். ஜுருத்தக்குள்ள ஜாயிரிக்க நபியே நாயகம் உங்கள் யாரெல்லாம் சந்திக்க வருகிறார்களோ, மதீனாவுக்கு வருகிறார்களோ, இவர்களுக்கு ஹாஜத்தில் நிறைவேற்றி கொண்டு நீங்களும் சந்தியுங்களே. சல்லல்லா அலிஸ்லாம் ரசூல்லா ரவுதாஸ் எப்படி சொல்கிற பற்றியெல்லாம்
ஜுருத்தக்குள்ள ஜாயிரிக்க, உங்களை யாரெல்லாம் சந்திக்க மதீனாவுக்கு வருகிறார்களோ, இப்போ என்ன சொல்கிறாங்க, மக்காவுக்கு போக வேண்டியதான், மதீனாக்கெலாம் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. எப்படி போகுது பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா ஹைருன் மின் அல்ஃபி சலாத் இல்லா ஃபிமா சிவா இல்லல் மஸ்ஜில் ஹராம். என் பள்ளியிலே ஒரு 2 ரக்காத் தொழுவது, ஒரு ரக்காத் சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய, அது பாருங்கள், அந்த அரபி வாசம் எனக்கு சொல்ல தெரியல. சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா, இதோ என்னுடைய இந்த பள்ளி, அதான் அந்த அரபி இலக்கணம். ஃபி மஸ்ஜிதி ஹாதா, ஃபி மஸ்ஜிதின்னு சொன்னால் இல்லை, ஃபி மஸ்ஜிதி ஹாதான்னா இதோ என்னுடைய இந்த பள்ளியிலே ஒரு சலாத், ஒரு ரக்காத், ஒரு மைய தொழுகை, ஒரு ரக்காத் சுலாத் வித்திரு தொழுகை, ஒரு ரக்காத் தொழுகை தொழுதாலும் 1000 தடவை நீங்கள் திருப்பி தொழுதாலும் கூட அதை விட உயர்ந்தான் என் பள்ளியில் தொழுவது. இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், ஹரம் ஷரீஃபை தவிர. அதுக்கு அது மேலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல் காபத்துல் அது வைந்த அந்த 2வது ஸ்தானம் மஸ்ஜித் நபவி. அதனால இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காலங்கள்லாம் மஸ்ஜித் நபவி விட்டு எங்கேயும் போகவில்லை. தீனுக்காக அங்கேயே மக்களை தீனுக்காக போய் கொண்டிருந்தார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். புரிந்து கொண்டீர்களா? எப்படிப்பட்ட மகான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. கம்பீரமாக தலப்பா கட்டி மக்களுக்கு தீன் பக்கம் நடத்தும் போதே ஒதுவோடு செய்வாங்களாம். ரசூலுல்லாஹி ரவுதா ஷரீஃப் கட், இதோ ஹாதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ இந்த நபி தான் எனக்கு சொன்னார்கள், இந்த சஹாபியின் மூலமாக எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த ரவுதா ஷரீஃப் சுட்டி காட்டுவாங்களாம். யார்? இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத். அதுதான் தெக்கா சாஹிப் சொல்லி காட்டுறங்க, நபியே நாயகமே, உங்களை யாரெல்லாம் சந்திக்க வருகிறார்களோ அவருடைய ஹாஜத்தை நிறைவேற்றிக்கொண்டு நீங்களும் சந்தித்து வாருங்களே. சிர்லி நகரி மன்னஹாக்க செய்யதிய ஹைர் அந்நபி, உங்களை யாரெல்லாம் நாடி வருகிறார்களோ அவளுக்கு நீங்களும் சேர்ந்து வாங்குறேன். என்ன அழகாக சொல்கிறாங்க. ஹைர் நபி, நபிவாளுக்கெல்லாம் தலைவரே, மகா மேலானவரே. ஷுஹு நதுல தர்ரஹீமல் காஷ்மீரில் குரபி சுனுஹான் கூ லில் ஹலாக்கி செய்யதிய ஹைரன் நபி. எப்படி கொண்டு வர தெரியுதா? ஷுஹூன் அதுலத்தரையும், அந்த கிருபியுடைய பார்வையாக பாருங்களேன், என்ன அழகாக கொண்டு வர. தைக்கா சாஹிப் கண்கள் கண்ணீர் கொட்டுது. ஷுஹூன் அதுலத்தர்ரஹீம், நபியே நாயகமே, நான் காயல்மா நகரத்திலிருந்து உங்களுடைய ரவுதா ஷரீஃபை நாடி வந்துகிறேன், கிருபியுடைய பார்வையாக பாருங்களேன். ஷுஹூன் அதுலத்தர்ரஹீம் காஷ்மீரில் கூரபி, கஷ்டங்களெல்லாம் நீக்கக்கூடிய நபியை மனித புனிதரே, என் கல்வி எனக்கு எதிரிங்கெல்லாம் நீக்கக்கூடிய மனித புனிதரே, நீங்கள் கஷ்டத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு என் கிருவியுடைய பார்வையாக பாருங்களேன். நபியே நாயகமே என்று துவா கேட்கிறாங்க. சுன்ஹான்குல் ஹலாக்கை செய்யதிய ஹைரன் நபி, என்னுடைய அல்லாஹ் ஹலாக்கை விட்டும் எங்கள் ஊரை பாதுகாத்தாருங்களே. நம்ம காயல்மான அகத்தியோட மறக்க இல்லையா? வாதபருள் ஹக்கிமின் தாரிக்கு, முக்கியமான வார்த்தை, வாதபருள் ஹக்கிமின் தாரிக் ஃபுரூதுல் ஆதபி ஃபாரான்ஹா ருல்பவாத்தி லீக்கினா ஹைரன் நபி. ஹக்கின்ற கடலெல்லாம் வத்தி போயிட்டு, அப்பயே சொல்லிட்டாங்க, ஹக்கின்ற கடலே வத்தி போச்சு, இப்போ சொல்லவே தேவையில்லை. ஹக்கின்ற கடலே வத்தி போயிட்டுது, அதனால் ஃபர்தான கர்மங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டு அதுமானா இதுமானான்னு சொல்லி எல்லாமே நாசம் போயிட்டுது. ஃபாரான்ஹா ருல்பவாத்தி லீக்கினா ஹைரன் நபி, பாத்திலான கடல் ஆறுகள் எல்லாம் பொங்கி வந்துட்டுது. ஹக்கிலாம் மறைஞ்சி, ஹக்கின்ற கடல் மறைஞ்சி பாத்திலான ஆறுகள் பொங்கி வந்துட்டுது. லீக்கினா ஹைரன் நபி, எங்களை பாதுகாப்பு தாருங்களே நபியே நாயகமே என்று சொன்னார்கள். எசீது ஹுப்பு மின்னி அன்னசூர கானபி முன்ன பதுலம் மின்களுக்கியா ஒஜிக்கும் ஹைரன் நபி, என்னுடைய ஹுப்பு உங்கள் மீது அதிகமாகிவிட்டது நபியே நாயகமே, உங்களை பார்ப்பதற்காக நான் ஆசைப்பட்டு விட்டேன், உங்களுடைய மேலான உபாரக்கான அந்த கன்னத்தை தாருங்களே, நாம் முத்தமிடட்டும் என்று சொன்னார்கள் தெக்கா சாஹிப் இருந்தார்கள். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட மகான்களுடைய வாழ்க்கையை தான் நாம் இங்கே புரிந்து கொள்ளும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாம் சொல்லி காட்டுகின்றோம். அருமையான பெருமக்களே, இப்படி ஒவ்வொரு வசதியும் அதே போன்ற இந்த மகானுடைய வாழ்க்கையை சொல்கின்ற போது அவர்களுடைய எப்படி அவர்களுக்கு இந்த செய்வமோ சாலி என்ற பெயர் எப்படி வந்தது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெருமகனார் ரலியல்லாஹு அவர்கள் அன்னஹு வாலித ஷேக், நிறைய சம்பவம் இருக்குது, நிறைவுக்கு வந்துடுவோம். வாலித ஷேக், அந்த பெருமகனாருடைய தந்தையார் தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் சாஃபர ஹாஜ்ஜன் இலல் மஸ்ஜில் ஹராம், ஹரம் ஷரீஃபுக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக போகிறார்கள். இப்போ லக்கிய தும்மா முஹம்மது இப்னு சாலிஹில் மிஸ்ரியில் மக்கி ஷேகுல் இஸ்லாம், ஷேகுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மிஸ்ர் நாட்டைச் சேர்ந்த முஹம்மது சாலிஹ் செய்வமு சாலிஹ், அந்த பெருமகனார் என்னை சந்திக்கிறார்கள்.
பொத்த கல்லமா ஃபீமா பைல் ஹக்காக் எத்துக்குல் உக்கூல். அந்த மனிதனும் எங்களுக்கு ரெண்டுக்கு மத்திய நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். இந்த நேரத்தில் ஹக்காய்கள் தக்காய்கள் மாரிஃபத்துக்கெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற போது அந்த நேரத்தில் அந்த பெருமகனால் யார் சொல்ல தெக்கா சாஹிப் தான் சொல்லலாம். சும்மா காலு ஷேக்கு எல்லைய ஷேக்காகி அந்த சைவமசாலி மக்காவி நகரை சார்ந்தவர் சொன்னாங்க, எர்சுக்குல்லா குலாமக், உனக்கு அல்லா தஆலா ஒரு அழகான ஆண் குழந்தையை தருவான். எர்சுக்குல்லா குலாமக், உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தருவான். யக்கூன் மினல் அவுலியா, அந்த குழந்தை அவுலியாவை சார்ந்தது, அவுலியாக்களுடைய பரம்பரையில் வரக்கூடியதாக அமையும். யார் சொல்கிறான்? தெக்கா சாஹிப் அலி அல்லா தஆலா ஹரம் ஷரீஃப் போகும்போது சைவமசாலி என்று சொல்லி அந்த பெருமகனை சந்தித்து பேசிக்கொண்டிருக்கும் போது உமக்கு அழகான ஒரு ஆள் குழந்தையை தருவான், அந்த குழந்தை அவுளியாக்கூடிய மகான்களாக வருவாங்க என்று நன்மாராய்ச்சி சொல்கிறாங்க. யார்? அந்த ஒரு மக்கா ஆள். இப்போ தெரிவி சவாம், நேர்மையான பக்கத்தில் அந்த மனிதர் நேர்வழி காட்டுவார். யார்? உங்களுடைய குழந்தை. ஒய்தா வலோ தொகு தௌஜத்துக்க, உங்களுடைய மனைவி அந்த பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால், ஹம்லாகிவிட்டால், பெற்றெடுத்து விட்டால், ஒரு சம்மிகி பிஸ்மி கைருல் அசாம், அழகான பேராகி எம் பேரை நீ விடு. சைவமசாலி, சைவமசாலி என்ற பேரை எம் பேரையே அவளுக்கு விடுன்னு சொல்லி யார் சொன்னா? அவளுடைய ஷெய்காகிய, யாருடைய ஷெய்கு? தெக்கா சாஹிப் ஷெய்காகி மக்காவில் உள்ள அந்த பெருமகனார், உமக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது, பிறக்கும். அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன செய்ய? எம் பேரை வை, சைவமசாலி என்ற பேர். அந்த பேரை தான் அவளுக்கு குட்டி தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் தெரியும். நான் நீங்கள் பல தடவை கேட்டது தான், நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன். புலம்மா வசல இலா பலதியில் மாமூர் பில் பரக்கா, அந்த பெருமகனா தெக்கா சாஹிப் இயல்பாத்தலாம் தங்கள் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு சில காலங்களுக்கு பிறகு மனைவியோட வாழ்க்கையில் நடந்து கொண்டு போது ஜரா பைனஹூ பைன ஜௌததி மா இஜ்ரி பைனம்ரி மரத் ஹம்லத் ஃபி அல்லைலத்தா, அந்த சொன்ன அந்த இரவுலேயே அவள் ஹம்லாகிவிட்டார்கள். லம்மா கமுல, அந்த பூர்த்தியான 10 மாதம் பூர்த்தியான பிறகு வாதா தஹாத ஷெய்க, அந்த பிள்ளையை பெற்றெடுத்து விட்டாள். கண்ணுகு பத்ரு தமாம், பூர்ண சந்திரை போன்று இருக்குது. யார்? இப்போ நம்ம யாரை கதாநாயகர பெருமகனாரை நாம் கொண்டாடி கொள்கிறோமோ அந்த சைவமசாலி அழகாக பூர்ண சந்திரனோடு இருக்கிறார். இப்போ பானல் அமரு கல்யாலா, எந்த சொன்னாங்களோ அது அப்படியே நடந்து விட்டு பெரிய ஒளியாக வந்துட்டார். இப்போ அந்த பேரையை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க? சைவமசாலி விட்டுக்கிறான். இப்போ சின்னமுத்துவாப்பா இடையில ஒரு சம்பவம். சின்னமுத்துவாப்பா ரலியல்லாஹு அவர்கள் நேரடியாக தன்னுடைய அவர் காக்கா பெரிய முத்துவாப்பாளர் போய் ஹஜ்ஜிக்கு போகிறோன்னு சொல்ல போகிறாங்க. ஹஜ்ஜிக்கு போகிறோன்னு சொல்லும்போது அப்போது உடனே பெரிய முத்துவாப்பாட்ட சின்ன முத்துவாப்பா சொல்லும்போது மச்சான்ட்டி சொல்லுங்கள். மச்சான் யார்? தெக்கா சாஹிப் இல்லா. சின்ன முத்துவாப்பா பெரிய முத்துவாப்பா மச்சான் தான் நம்முடைய தெக்கா சாஹிப் இல்லாத்தலாம். மச்சான்ட்டி போய் சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போது உடனே சின்ன முத்துவாப்பா சொன்னாங்க, அவர் பள்ளியிலேயே காணையிலேயே நான் எங்கே போய் அவர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாதாரணமாக ஒரு அலட்சியமாக இருந்துட்டாங்க. மச்சான் போய் சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது, போய் சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க. உடனே தெக்கா சாஹிப் இல்லாத்தலாம் போய் என்ன செய்கிறாங்க? சின்ன முத்துவாப்பா நான் ஹஜ்ஜிக்கு புறப்படுறேன், துவா செய்யுங்கன்னு சொல்லி மச்சான்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? சின்ன முத்துவாப்பா தான் அவ்வளோத்தில் தெக்கா சாஹிப் சொன்னாங்க, சரி எப்போ போக போகிறேன்? இன்றைக்கி தான் நான் புறப்பட போகிறேன். நீ புறப்பட்டு போய் ஹரம் ஷரீஃபில் சேர்ந்த பிறகு ஹரம் ஷரீஃபில் சைவமசாலி, இப்போ தான் எதாவது சொல்கிறாங்க சைவமசாலிகள் தான், சைவமசாலி என்ற பெருமகனால் உட்காந்து காப்புத்தில் உட்காந்து தொழுது ஓதிக்கொண்டே இருப்பாங்க, இபாத் செய்து கொண்டே இருப்பாங்க. அவளுக்கு எனக்கு சலாமை சொல்லி உனக்காக துவா செய்ய சொல்லு, அவளோட பேரை தான் நான் உனக்கு விட்டிக்கிறேன்னு சொல்லி பின்னால் வருது. உடனே என்ன செய்கிறாங்க? உமர் சின்ன முத்துவாப்பாளி எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. நேராக போயாச்சு. போய் அப்போ அந்த காலத்தில் 6 மாதம் 7 மாதமெல்லாம் ஆகும், இந்த காலம் ஃப்ளைட்டாக நேராக போய் சேர்ந்தாச்சு. அப்போ அங்கே போய் விசாரிக்கிறாங்க. நான் சைவமசாலி என்று சொல்லி பெருமானார் யார்? அண்ணோ இருக்கிறாங்க காபுத்தில் பக்கத்தில் ஓதிக்கிட்டே, அவள் தான் சைவமசாலி. நேராக பக்கத்தில் உட்காந்து சலாம் சொல்லி துவா செய்து கொண்டிருக்கும்போது, நான் காயல்பட்டினம், என் பேர் சைவமசாலி, நான் ஊர்லேருந்து காயல்படுத்தி இப்போ தான் வந்து சேர்ந்தேன். எங்கள் மச்சான் அவங்களுக்கு தெக்கா சாஹிப் தான் ஷேக் அப்துல் தெக்கா சாஹிப் உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னு கேட்டாங்க. எப்போ சொன்னாங்க? 6 மாதம் ஆயிட்டு. 6 மாதம் ஆயிட்டு தான், இப்போ தான் வந்து சரியா? ஆமாம். இன்னும் போகிற பாரு, சுபஹானல்லாஹ், இன்னும் போகிற பாரு, அந்த சட்டை தொங்குது பாரு, இது அவரோட சட்டை தான். அப்படி தான் நினைத்தார்களாம். நாள் இல்லை, நாம் சாதாரணமாக இடப்பட்டோம் தெக்கா சாஹிப் நினைத்து ஒவ்வொரு வகுத்துக்கும் இங்கே தான் தொலை வர்றாங்க. அப்போ அது என்ன நட? கொஞ்சம் சிந்தனை கொண்டு வர வேண்டும். நான் எப்போ ஹதீது, நான் எப்போ ஒரு மனிதன் நான் ஃபர்தான தொழுகை கொண்டும் சுன்னத்தான தொழுகை கொண்டும் எவன் முன்கொண்டு வந்துட்டானோ அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் இருக்கிறேன், அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக நான் இருக்கிறேன், அவன் நடக்கக்கூடிய காலாக நான் இருக்கிறேன். இல்லாத ஹதீது அடிப்படையில் தான். அப்போ நஹாவந்தி என்று சொல்லக்கூடிய உமர் கத்தாப் எப்படி தெரிஞ்சது? நைல் நதிக்கு எப்படி லெட்டர் எழுதுனது? கொஞ்சம் சிந்தைக்கு கொண்டு வாங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் கராமத், ரசூலுல்லாஹி மோஜிசாத். அருமையான பெருமக்களே,
இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட மகான்களுடைய வாழ்க்கையில் தான் நாம் சொல்வது என்று சொன்னால் எவ்வளோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அருமையான பெருமக்களே, நாம் முடிவுக்கு வருவோம். நாம் நல்லாக விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கராமத்துகள், மோஜிசாத்துகள் ஒன்றை ஒன்று நான் சொல்லுகிறேன். குர்ஆன் ஆயத்தை எப்படிலாம் விளையாடுகள் தெரியுமா? அதுதான் வேதனை. யாருக்கு இறங்கியது, எந்த சூழ்நிலை இறங்கியது, யாருக்கு இறங்கியது, எந்த விஷயத்தில் இறங்கியது, அதெல்லாம் பார்க்காம அவன் கண்டவெல்லாம் கம்பெடுத்தலாம் வேட்டக்காரன் சொல்லிய அளவுக்கு எங்கேயோ போய்க்கணும் என்பது தான் வேலம். இன்னல்லதின ததுவுன மின்துன் இல்லாஹி இபாதுன் அம்தாலுக்கு குர்ஆன் ஆயத்து ஹாபிஸாக்க தவறாக இருந்தால் சொல்லித்தாங்க. இன்னல்லதின ததுவுன மின்துன் இல்லாஹி இபாதுன் அம்தாலுக்கு இதை சொல்லி இன்ஷால்லா நிறைவேற்றுவோம். நீங்கள் யாரை தெய்வங்களாக வணங்கி கொண்டு இருக்கிறீர்களோ பாருங்கள், இந்த குர்ஆன் ஆயத்தை எப்படி கொண்டு வரலாம் அதுதான் சொல்ல வரேன். உடனே முடிச்சிடுவோம். இன்னல்லதின ததுவுன மின்துன் இல்லாஹி, யாரை இபாதத்தாக அல்லாஹ் வந்து யாரை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உங்களை போன்று மனிதர்கள், இபாது அடியார்கள், அது சாமிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபதுஹும் வல்யஸ்தஜீபு லக்கும் இன்குந்தும் முஃமினீன் இன்குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அவரிடத்தில் கேட்டு பாருங்கள், அந்த சாமிகள் பதில் சொல்லுமான்னு அல்லாஹ் கேட்குறான். இதை கொண்டு போய் எப்படி கேட்குறோமா? அப்துல் காதிருக்கு தெரியுமா, நாகூர் பாதுஷாவுக்கு தெரியுமா, எங்கே கொண்டு பாருங்க பாருங்க. காஃபிலுக்கு இறங்கிய ஆயத்தை கொண்டு போய் எப்படி கொண்டு வராங்க ஓடியாக்கள் போயிட்டு வர. அலஹும் அர்ஜுன் யம்ஷு நபிஹா ஆம்லஹம் ஐதன் யப்திஷு நபிஹா ஆம்லஹம் ஐயுன் யுப்சிரு நபிஹா ஆம்லஹம் ஆதான் யஸ்மு நபிஹா குளிது ஷுரகா குசும்ம கீதூன் ஃபுலா துந்திரூன் இந்த திருமலை சொல்லி காட்டுறான் சூரத்துல் ஆராஃபில் கால்மளவு. அப்போ என்ன சொல்கிறாங்க? அலஹும் அவ்வளோ கைகள் இருக்கின்றதா எப்படி கேட்குறான் பாருங்க. சாமிகளை பார்த்து அதுதான் கேட்குறான். அலஹும் அர்ஜுன் யம்ஷு நபிஹா, அடே சாமிகளை வணங்குகிறா மடையர்களா? அலஹும் அர்ஜுன் யம்ஷு நபிஹா, அவர்களுக்கு கால்கள் இருக்கிறதா? கால்களில் தான் நடக்க வேண்டியதுன்னு. அம்லஹும் ஐதினி எப்திஷு நபிஹா, அவர்கள் கைகள் இருக்கிறதா? கைகள் இருந்தால் கையை பிடிக்க வேண்டியதுன்னு, பொருளை எடுக்க வேண்டியதுன்னு. அம்லஹும் ஐயுன் யுப்சிரு நபிஹா, அவர்கள் கண்கள் இருக்கின்றதா? கண்கள் இருந்தால் கண்ணால் பார்க்க வேண்டியதுன்னு. சாமிகளை படைப்பிக்கிறியா? அது என்னத்தை ஈ இருந்தாச்சுன்னா எலி வந்தாச்சுன்னா என்னும் அது பார்த்து சாப்பிட்டு போது என் தடுக்குதா? இல்லை. காஃபிருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சாமிகளை வணங்கி அவங்களும் சொல்லி காட்டுறான். அம்லஹும் ஆதான் யஸ்மு நபிஹா, அவர்கள் காதுகள் இருக்கிறதா? இருக்கிறதா? காது கொடுத்து கேட்க வேண்டியதுன்னு. குளிது ஷுரகாக்கும், நபியே நாயமே அவ்வளோ பேர் அழைங்க, உங்களை சாமிகளை எதிரெல்லாம் அழைங்க பார்க்கலாம். அழைத்து பார்க்க ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? முடியாது. இதை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? அப்துல் காது கை இருந்தால் கையில் நடக்க வேண்டியதுன்னு, கை எடுக்க வேண்டியதுன்னு, கால் இருந்தால் காலில் நடக்க வேண்டியதுன்னு எப்படி பேசுகிறார்? அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். மண்கால பிரைஹி மண்கால ஃபில் குர்ஆன் பிரைஹி பல் ஏத்த பவ்வோ பக்காது மினன்னார். எந்த ஒரு மனிதன் குர்ஆனுக்கு கருத்துப்படி பொருளை வைக்கின்றானோ அவன் இருப்பிடத்தின் நரகத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமையான பெருமக்களே, நம்முடைய மகான்கள் வாழ்க்கையெல்லாம் அதுதான் நமக்கு முன்னோடியாக வாழ வேண்டும். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் ஆமீன். இறைவா, யாருக்கு நேர்வழியில் காட்டினாயோ நறுவழி சேர்த்தாயோ அந்த மகான்களுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை. நம்ருது, சத்தாது, ஹத்தாது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபிரௌன் கூட்டத்தால் தேவையில்லை. அன்னம் தாலையும் பேராயத்தை சொல்லும்போது அன்னம் அல்லா அலைஹிம் நபியின் சித்திகின் சோதாயு சாலியின், நபிமார்கள், சித்திகீங்கள், ஷஹதாக்கள், சாலியங்கள் யாருக்கு ஒரு அருளை புரிந்தாயோ அந்த மக்களோடு எங்களையும் சேர்த்து வைப்பாயாக என்று நாம் துவா கேட்கிறோம். அப்போ அன்னம் தாலி யாருக்கு நியமனம் செய்தாயோ அப்படிப்பட்ட நன்மக்களோடு எங்களை சேர்ப்பாய் என்று நாம் இருகரம் ஏந்தி துவா செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மகான்களுடைய பொருட்டினால் வாழ்க்கையை சிறப்பாகி வைப்பானாக. அந்த பெருமானா சேவமது சாலி லியல்லாஹு 81ஆம் ஆண்டு தான் அவர்கள் சஃபர் பெரிய 6 அன்றைகள் வஃபாத்தானார்கள். பட்கல் மாநகரத்திலே அவர்கள் அடக்கம் பெற்றுள்ளார்கள். நப்பரல்லாஹ் கப்ரஹு, அல்லாஹ்வுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக. அந்த மகான்களுடைய பொருட்டினால் நம்முடைய வாழ்க்கையை இருலோக ரட்சகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றினாலும், சஹாபாக்கள், தாபியங்கள், தபோ தாபியங்கள், இமாம்கள் போற்றினாலும் நம்ம வாழ்க்கையை அழகான முறையில் வாக்கி சுன்னத்துல் ஜமாத்திரை கொள்கையிலே நிர்மலமாக இருந்து மதுஹப்களையும் இமாம்களை பின்பற்றி நன்மக்களாக வாழ்ந்து மகான்களாக வாழ்ந்து வந்தார்களே அந்த இறைநேச செலவுகளோடு நம்மை அல்லாஹ் வாழச் செய்வான் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிதுல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.